ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னப்பா தமிழ்நாட்ல ரொம்ப பரபரப்பா, ரொம்பவே ஆர்ப்பாட்டமா இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாம் சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க. எஸ், உதயநிதி அவர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அவர அரெஸ்ட் பண்ணது தப்பு, சரி அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே தவிர, அவர் பேசின பேச்சு தப்பு அப்படின்னு இப்போ எல்லாம் அவர அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்ற இதே கூட்டம், அவர் பேசினது தப்புன்னு யாருமே அவர கண்டிக்கவே இல்ல. முக்கியமா அவரோட அத்தை எவ்ளோ பெரிய பார்லிமெண்ட்ல எவ்ளோ வருஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆ விமனா இருக்கக்கூடிய அவங்க இத முதல்ல கண்டிச்சிருக்கணும். ஒரு பொலிட்டீஷியனா, அ ஒரு லேடியா அவங்க எவ்ளோ சவால்கள சந்திச்சு கனிமொழி அவர்களே நான் சொல்றேன். ஆ சமாளிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கட்சிக்குள்ள, அந்த ஃபேமிலில இருந்து ஒருத்தர் இவ்ளோ தரக்குறைவா பேசுறாரு, லோவர் த பெல்ட் இறங்கி பேசுறாருன்னா, முதல் கண்டனம் ஃபர்ஸ்ட் அவங்க கனிமொழி கிட்ட இருந்து வந்திருக்கணும். அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து வந்திருக்கணும். அவங்க ஒய்ஃப், அதாவது உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃப் கிருத்திகா ஸ்டாலின். அவங்க எடுத்த படம் அப்படின்னு சொல்லும்போது ஃபெமினிசம் பேஸ் பண்ணி, ஸ்போர்ட்டிவா பேஸ் பண்ணிலாம் நீங்க படம்லாம் எடுக்க தெரியுது. ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் ஒரு பாலிடிக்ஸ் மீட்டிங் அப்படின்னு அத சொல்லும்போது, பாலிடிக்ஸ்லயே இல்லாத ஒரு பொண்ண பத்தி தரக்குறைவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, முதல் கண்டனம் அங்க இருந்து வந்திருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருக்க லேடீஸ் கிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் அந்த கண்டனம் வந்திருக்கணும் அப்படிங்கும்போது, அத கொஞ்சம் கூட அவங்க அத ஜஸ்ட் லைக் தட் அத கடந்து போறது அப்படிங்கிற விஷயம் வரும்போது, அப்போ சொசைட்டில இருக்கவங்க எல்லா லேடீஸ்க்குமே அவர் பேசின பேச்சும் அவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்க ஏற்படுத்துச்சு. அப்படி அவர் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் உங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியோட செயல்பாடா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஜனங்களுக்கு நடுவுக்கு வந்துச்சுன்னா, அப்போ அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது எப்படி தப்பாகும்? அவர் பேசினது அளவுக்கு மீறி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அரெஸ்ட் பண்ணது மட்டும் எப்படி தப்பாகும் அப்படின்னா, இது நீங்க கேஸ் பதிவு பண்ணியிருக்கலாம். உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. இது ஒரு அவதூறு வழக்கு தானே. உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்ல. கேஸ் பதிவு பண்ணி விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். இது என்ன அரெஸ்ட் பண்றது? வீடு புகுந்து அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1. இன்னொன்னு, அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனது தஞ்சை கிழக்குல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அங்க அ அவங்க பைரவி அப்படிங்கிறவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. பெண் நிர்வாகி ஒருத்தங்க பைரவி அப்படிங்கிறவங்க தான் தஞ்சை கிழக்குல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, தஞ்சை மாவட்டத்துல இருந்து டிஎஸ்பி லோகேஷ் சாரி டிஎஸ்பி அழகேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவங்க தலைமையிலான தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அவங்க தலைமையிலான போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வீடு புகுந் அ வீடு அ வீட்டுக்குள்ள நீலாங்கரையில இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வீட்ல ஐ மீன் புகுந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சோசியல் மீடியால நியூஸ் பார்த்தாலும், ப்ராப்பரா அவங்களுக்கான விஷயத்த அவங்க டாக்குமெண்ட்ஸோட பண்ணியிருக்காங்க. என்ன மார்னிங் 11:00 பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது 12:00 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பண்ணா, நீங்க பேசுறது டைம் பார்த்துட்டா பேசுனீங்க? இஷ்டத்துக்கு பேசுனீங்கல்ல? அப்படின்னு சொல்லும்போது, உங்கள அரெஸ்ட் பண்ணும்போது டைம் பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 1. நீங்க நேத்து பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இஷ்டத்துக்கு அப்போ வலைத்தளங்கள்லயோ, சோசியல் மீடியாலயோ, இல்ல ஒரு இப்ப பேசுறதே பொண்ணுங்கள பத்தி பேசுறது தப்புன்னு எல்லாரும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அவேர்னஸோட பொண்ணுங்க இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கும்போது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதுவும் காலங்காலமா ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படக்கூடிய திராவிட கழகத்தோட இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரா செயல்படக்கூடிய உதயநிதி அவர்கள். அதுவும் காலங்காலமா கலைஞர் அவர்கள் பரம்பரையில இருந்து வந்த கலைஞரோட பேரன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிக அரசியல் இதுதானா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, நீங்க யார பத்தி பேசுறீங்கன்றது ஊருக்கே தெரியும். யார பத்தி. நீங்க அந்த வார்த்தைய அவங்களோட பேர சொல்லலனாலும், த்ரிஷா அப்படின்னு நீங்க சொல்லலனாலும், கீழ உங்களோடது தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க பேசும்போது நீங்க சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, எவ்ளோ கீழ்த்தரமா நீங்க இறங்கி உங்களோட அரசியல் விமர்சனத்த வைக்கிறீங்க அப்படின்றதே உங்களோட பொலிட்டிக்கல் அந்த ஒரு அஜெண்டாவ காட்டுது. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஃபெயிலியர ஒத்துக்க முடியாம எவ்ளோ எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுது. நீங்க பேச போனது எதுக்கு பேச போனீங்க தஞ்சாவூருக்கு? காவிரி வரும், வராது. அதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுக்குறாரு, எடுக்கல. சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு? அப்படிதானே பேச போனீங்க. நீங்க அவர பத்தி மட்டும் தான் பேசணும். இல்ல காவிரி தண்ணிய பத்தி பேசணும். இல்ல அவரோட அரசியல் எப்படி இருக்குன்றத விமர்சனம் பண்ணணும். அப்படி இல்லாம அவரோட பெர்சனல பேசினது முதல்ல தப்பு. அது இல்லாம நீங்க பாலிடிக்ஸ்குள்ள இல்லாத ஒருத்தங்கள பத்தி பேசினது அத விட தப்பு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னா, உங்க கட்சியில இருக்க லேடீஸ் மேபி வேடிக்கை பார்க்கலாம். புரியுதுங்களா? எல்லா லேடீஸும் வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ அ த்ரிஷாவ புடிக்காதவங்க கூட, டிவிக்கே அவ புடிக்காதவங்க கூட, நீங்க பேசின பேச்சுக்கு கோவம் வரும் அப்படின்னா, அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி பேசியிருக்கீங்க. இதுல உதயண்ணா, உதயண்ணா, உதயண்ணா அப்படின்னா, அந்த அண்ணான்னு சொல்றவங்க வீட்லலாம் பொண்ணுங்க இருக்காங்கன்னா, அவங்க வீட்டு பொண்ணுங்கள பேசினா ஒத்துக்குவீங்களா? அப்படின்னு சொன்னா, அப்போ ஒருத்தங்களோட பெர்சனல் லைஃப்குள்ள போய் ஜட்ஜ் பண்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லன்னு சொல்லும்போது, நீங்க பேச போன பாலிடிக்ஸ்க்கு நடுவுல, நீங்க பேச போன பொலிட்டிக்கல் ஸ்பீச்க்கு நடுவுல, காவேரி பிரச்சனைக்கு நடுவுல,
அவங்க எங்க வந்தாங்க? பாலிடிக்ஸ்ல இல்லாதவங்க எங்க வந்தாங்க? அப்படின்னும் போது, நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் தரக்குறைவா உங்க உங்க கட்சியில இருந்து நெறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட அவர் மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினாரு. இதுக்கு வரட்டும், சட்டசபைக்கு வரட்டும், எலும்ப உடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னது, அது ஒரு த்ரெட். நீங்க அதுக்கு அவர அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க மட்டும் தான் பேசுனாங்களா அப்படின்னு சொன்னா, உங்க உங்க கட்சியில இருந்து நெறைய பேர் பொண்ணுங்கள தப்பா பேசுறதே ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்க. ஏன் அவங்க தாத்தா அவர்கள் கலைஞர், அவர் மட்டும் என்ன? இத பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் குடுக்குறேன். அப்போ அம்மாக்கு நடந்தது சட்டசபையில நடந்த அவமானம் எவ்ளோ பேருக்கு ரியலா தெரியும் அப்படின்னும்போது, நம்ம வந்து வாய் வார்த்தையா கேள்விப்பட்டிருப்போம், இல்லன்னா படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னுமே அந்த டைம்ல இந்த ஜர்னலிஸ்ட் துரை கருணா அவர்களோ, இப்ப வந்து ஜர்னலிஸ்ட் மணி அவர்களோ, இன்னும் 2, 3 பேர்லாம் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அன்னைக்கு இருந்த போலீஸ் ஆஃபீசர்ஸோ, அன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இருந்தவங்களுமே நெறைய பேர் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லும்போது, நீங்க மூடி மறைச்சிட்ட ஒரு உண்மை இல்லன்னு ஆயிடாது அப்படின்னும்போது, கலைஞர் அவர்களுமே அம்மாவ அப்படிதான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, காலங்காலமா நீங்க பொண்ணுங்கள மட்டமா பேசுறதே ஒரு அரசியலா வச்சிருக்கீங்கன்னா, இதுல வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்றீங்கன்றத விட, முதல்ல தமிழ்நாட்டுல இருக்க பொண்ணுங்கள மதிக்க கத்துக்கோங்க அப்படிங்கிறத தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ த்ரிஷாக்காக வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. த்ரிஷாக்காகலாம் இல்ல. யாரா இருந்தாலுமே பேசியிருக்க கூடாது. அவங்க பெர்சனல்குள்ள பேசியிருக்க கூடாதுன்னு, அதுவும் பொலிட்டிக்கல்ல சம்மந்தமே இல்லாம பாலிடிக்ஸ்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல நீங்க ஒரு ஒரு அவ்ளோ ஒரு ஆபாசமான பேச்ச பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சீஃப் மினிஸ்டரையும் இஷ்டத்துக்கு வந்துட்டு அவன் இவன்னு பேசுறது, நாதாரின்னு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து எலும்பு உடைச்சிருவேன்னு பேசுறது, நீங்க என்ன வேணா பேசினா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லன்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவரு மார்க்கண்டேயன் பேசுனதுமே தப்பு அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் இதுல கேட்டா, அவர அரெஸ்ட் பண்ணது அவர ஜுடிஷியல் கஸ்டடில 1 வீக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் பேசினது அது வந்து அவங்க ஒண்ணு பேசவும், கீழ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்களோ, இல்ல ஜெனரலா இருக்கவங்களோ யாராவது பார்த்தா, என்ன இஷ்டத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசுறீங்கன்னு ஒருத்தர்ன்னு பேசி வாய் தகராறாயி, அது ஒரு கலவரமா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு வகையில டிவிகே நல்லா தான் பண்ணியிருக்கு. அவர் மார்க்கண்டேயன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது. இல்லன்னா சீஃப் மினிஸ்டருக்கு பேசினதுக்கு பப்ளிக்ஸே யாராவது வந்து அதாவது டிவிகே போட்டவங்களோ, இல்ல பப்ளிக்கமே யாராவது இப்படி தரக்குறைவா பேசுறீங்களே, சரி, தப்புன்னு ஆர்குமெண்ட் ஆயி, அந்த ஒரு மீட்டிங்கே கலவரமா ஆயிடக்கூடாது. ஜனங்க கிட்ட இவங்க மரியாதை இன்னும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றது போலீஸ் வந்து ஒரு வகையில மார்கரெட் அவர்கள காப்பாத்தி தான் வச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களுக்கும் அதே தான் நிலைமை. இப்ப வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்பதான் சோசியல் மீடியால எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி நான் நேத்தே இந்த வீடியோ பேசணும்னு நெனச்சேன். ஆனா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது வந்து பேசணுமா? அவங்க புத்திக்கு அவங்க அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா பேசணுமா? அப்படின்ற மாரி ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போம்போதுமே அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல. செஞ்ச தப்புன்றது ஒண்ணு கூட அந்த ஒரு ரியலைசேஷனே இல்ல. அப்படி சிரிச்சுட்டு இருக்காரு உதயநிதி. ஏன் உங்க உங்க அத்தையுமே எவ்வளோ நாளா காலங்க உங்க ஃபேமிலில மேபி உங்க ஒய்ஃப் வராம இருந்திருக்கலாம். மத்தபடி உங்க மத்த லேடீஸ் யாராவது வராம இருந்திருக்கலாம். ஆனா கனிமொழி அவர்கள் காலங்காலமா அரசியல்ல இருக்காங்க தானே! அவங்கள பத்தி யாராச்சும் இப்படி பேசினா நீங்க சும்மா விடுவீங்களா? ஏன் கனிமொழி அவர்களே இப்ப எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி யாரோ ஒருத்தர் பேசினா, இல்ல டிவிகேல இருந்தே யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா, உடனே ஃபர்ஸ்ட் கண்டனம் அவங்க கிட்ட இருந்து தானே வந்திருக்கணும். தமிழ் சித்தாங்க பாண்டியன் அவர்கள். அவங்க தானே கண்டிச்சிருக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாது. இது அரசியல்ன்றதுக்காக நீ இந்த அளவுக்கு பேசுறது சரி. வயசுலயும் அவங்க பெரியவங்க தானே! பொலிட்டிக்கல்லயும் அவங்க பெரியவங்க தானே உதயநிதிய விட. உதயநிதி அப்பாக்கு தான் இப்ப வந்து சரியா யோசிக்க மாட்றாரு. ரீகவுண்டிங் போய் என்னமோ ஒண்ணு பண்ணாரு. உதயநிதி அத்தைக்கு எங்க போச்சு? ஏன் உதயநிதி ஒய்ஃப்க்கு எங்க போச்சு புத்தி? சொல்லியிருக்கலாம்ல. காலங்காலமா நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உதயநிதி அம்மா? அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்டாலின் அவங்க ஒய்ஃப். அப்படின்னும்போது இஷ்டத்துக்கு உங்க புருஷன் அவர் தோத்துட்டாருன்றதுக்காக, உங்க புள்ள சிஎம் ஆகலன்றதுக்காக, இஷ்டத்துக்கு இப்படி பேசுறது நம்மளோட அரசியல் நாகரீகம் இல்ல. காலங்காலமா நம்ம வந்து கட்டி காப்பாத்திட்டு இருக்க திராவிட அரசியலுக்கு நம்ம இப்படி ஒரு பண்றது சரியான ஒரு கலாச்சாரமா இருக்காது. நம்ம ஒரு பீப்பிள் லீடரா இருக்கும்போது இப்படி பேசக்கூடாது அப்படின்னு உங்க வீட்ல அட்வைஸ் பண்றதுக்கு நியாயமா ஒரு லேடீஸ் கூட இல்லையா? வயசுல மூத்தவங்களோ, சின்னவங்களோ, ஒய்ஃப்ன்னு சொல்லக்கூடிய உதயநிதி அவங்க ஒய்ஃபோ, இல்ல ஸ்டாலின் அவங்க ஒய்ஃபோ ஒருத்தவங்க கூட இல்லையா? முக்கியமா கனிமொழியில முதல் கண்டனம் எதுக்கு தெரிவிச்சிருக்கணும்? ஒரு பீப்பிள் லீடரா? அப்படின்ற கேள்வி வரும்போது, அரெஸ்ட் பண்ணது மட்டும் தப்பு. லீகலா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல. லீகலா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. வீடு புகுந்து அது வந்து வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவரு கூட தான் ஒரு பப்ளிக்ல இந்த மாரி பேசியிருக்க கூடாது. அன்னைக்கு ஏன் பண்ணல? அது வந்து தெரிஞ்சு தானே பேசினாரு. ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டாரா? தெரிஞ்சு தெளிவா தானே பேசி போயிருப்பாங்க. இவங்க வந்து காவேரி நீர் உள்ள வரணும்னு பேசுறாங்களா? இல்ல டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஸ்டெப் எடுக்குறாங்களா? அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் இவங்க இவங்க சொன்னாங்க. எதிரி கட்சி அரசியலா இல்லாம எதிர்க்கட்சி அரசியலா செயல்படணும். ஃபர்ஸ்ட் உதயநிதி சொன்னார் தானே சட்டசபையில. ஆனா செய்யற செயல்லாம் பார்த்தா எதிரி கட்சி அரசியலா தான் இருக்கு. நீங்க நாட்டுக்கு நல்லது நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ 2 பேரும் சேர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்றது தான் நியாயமான அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தோத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, இல்ல அவங்க உங்கள மீறி ஜெயிச்சுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போறீங்கன்னா, உங்களோடது எக்ஸ்பீரியன்ஸான அரசியல் அப்படின்னு சொல்றதுல இதுதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸா?
உங்க தாத்தா அம்மாவ அவமானப்படுத்தினது. இப்ப நீங்க வந்து இப்ப வந்து பாலிடிக்ஸ்ல இல்லாத இன்னொரு லேடி அவமானப்படுத்துறது. அப்புறம் உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க. அது என்னது டிஎம்கேக்கு ஓட்டு போடாம டிவிகேக்கு ஓட்டு போட்டோனே, அது என்ன அது ரொம்ப கேவலமா பேசினது. அ சொந்த புருஷன விட்டுட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் பேர் கூட என்னமோ எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுறது. அவங்க அப்புறம் இதே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவர் என்ன, இவரு கோபால், நக்கீரன் கோபால். அவரு என்ன நீ அப்படி இப்படின்னு பேசுறது. அம்மா சனியனே பரவால்ல இதுக்கு. இப்ப வந்திருக்க இந்த சனியன விட அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அம்மா ஆட்சியில அவரு நல்லா வாங்கி இருக்காரு. அ ம அதெல்லாம் நம்ம அப்புறம் அது இன்னொரு வீடியோ நான் தனியா போடுறேன். அப்படின்னும்போது அந்த கோவத்துக்கு இதுவரைக்கும் டிஎம்கேக்கு வந்து அகைன்ஸ்டா அந்த அம்மா தான் சரியில்லன்னு சொல்லும்போது, இப்ப டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருக்க டிவிக்கே ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு அம்மாவே பரவால்ல. இஷ்டத்துக்கு பேசுங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு புடிச்சதோ, புடிக்கல ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும்போது, நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் நம்மளே மதிக்கலன்னா, பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்கவன் எப்படி மதிப்பான்? இல்ல டெல்லியில இருக்கிற ஆல்ரெடி ஆடிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்க பிஜேபி எப்படி மதிக்கும்? அப்படின்னு சொல்லும்போது, என்ன இதுதான் உங்க தமிழ்நாட நீங்க காப்பாத்துற லட்சணமா? தமிழ்நாட்டு கௌரவத்த காப்பாத்துற லட்சணமா? தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட சுயமரியாதைய நீங்க வந்து களங்கப்படுத்துறது தான் உங்க திராவிட அரசியலா? இதுதான் ஆக்கப்பூர்வமான திமுக பண்ற வேலையா? அப்படின்னா, அதுவும் திமுக தலைவரா இப்ப அதாவது எதிர்க்கட்சி திமுக தலைவரா இப்ப இருக்கக்கூடியவர் பண்ற வேலையான்னா, இதுதான் ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்க குடுக்குற அட்வைஸா? இதுதான் ஜென்சி கிட்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? இதுதான் ஜென்சி டிஎம்கேவா உங்க டிஎம்கே கூட்டத்துக்கு நீங்க சொல்ற இன்ஸ்பிரேஷனா? அப்படின்னும்போது, இதுல வந்து அவர் பேசுனது தப்புன்றதுல எனக்கு தெரிஞ்சு நியாயமா யோசிக்கக்கூடிய எந்த லேடீஸுமே இதுல வந்து மாற்று கருத்தே சொல்ல மாட்டாங்க. அவர் பேசுனது அவ்ளோ பெரிய தப்பு. தப்புன்றத விட இது வந்து ரொம்பவே என்ன சொல்றது? கீழ்த்தரமான அரசியலா தான் இருக்கு. அப்படின்னா நான் நெறைய இடத்துல நாகரீகமான அரசியலாலாம் டீசென்ட்டாலாம் விமர்சனம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது, நீங்க பண்றது அப்படிங்கும்போது ரொம்ப டீட்டெயிலா இத பத்தி பேசலாம். ஒரு மார்கண்டேயன் பேசுனது, ஏவா வேலு, அப்புறம் இன்னொருத்தர் பேசுனது, அதான் நெறைய பேர் பேசுனது. சரி ஓகே. இவங்க புத்தி அவ்வளோதான். திருப்பி திருப்பி நம்ம என்ன பேசுறதுன்னா, இப்ப அது உங்க எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துருச்சு. உங்க கீழ்நிலையில இருக்க தொண்டர்கள் பேசுனது போக, பார்ட்டி மெம்பர்ஸ் பேசுனது போக, இப்ப பார்ட்டி லீடரே பேச ஆரம்பிச்சுட்டீங்க. இதுதான் உங்களோடது முன்னேற்றமா இருக்கு போல இருக்குல்ல. அன்னைக்கு அப்போ கலைஞர் ஆட்சியில அம்மாவையும் சட்டசபையில எப்படி தெரியுமா கலைஞர் பேசியிருக்காரு? அப்ப வந்து ஏதோ ஒரு கிரிமினல் அது ஒரு ஃபைல் விஷயத்துல அப்போ ஆளுங்கட்சியா இருந்தது கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, சிஎம்மா இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, எதிர்க்கட்சி அம்மா இருந்தாங்கன்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல ஏதோ ஒண்ணு லீக்கேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிஎம் கையில தான் இருக்கும்னும்போது, அது லீக் ஆயிட்டு அம்மா வந்து பெர்சனலா தான் வந்து அரசியல்ல வந்து இதுக்கு மேல வந்து அரசியல்ல இருந்து நான் வந்து விலகிக்கிறேன். நான் ரிட்டயர்மென்ட் ஆக போறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பெர்சனலா சட்டசபையில சபாநாயகர் கிட்ட குடுத்து படிக்க சொல்றதா வச்சிருந்த ஒரு லெட்டர் ஆட்டோமேட்டிக்கா எப்படியோ வந்து அப்போ வந்து சசிகலாவோடது ஹஸ்பண்ட் தான். அப்போ வந்து கைக்குள்ளேயே 2 பக்கம் டபுள் கேம் ஆடுறவரா இருக்கும். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னும்போது அவர் மூலியமா எப்படியோ ஒண்ணு அம்மா அந்த பெர்சனலா வச்சிருந்த அந்த நோட் வந்து லீக் ஆயிடுச்சு. அம்மா வெளியில சொல்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த விஷயமாவும், அப்பதான் அந்த பட்ஜெட் விஷயங்களும் அப்ப ஏதோ நேர்ந்திருக்கு போல. அப்ப அஃபிஷியலா இருந்த அப்டேட்ஸ்க்கு நடுவுல. அப்ப வந்து அம்மா வந்து அந்த விமர்சனத்த கலைஞர் மேல வச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு. ஒரு விஷயம் வந்து இவ்வளவு லீக் ஆகுது. அப்போ அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு கிரிமினல் ஒரு விஷயம் நடக்குது. தப்பு நடக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு. அப்ப கிரிமினலா இப்படி நடந்துக்கிறாங்களே உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தைய அம்மா ஏதோ இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க டைரக்ட்டா ஒரு கலைஞர அவங்க தாக்கல. பட் உங்களுக்கு கீழ செயல்படக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்குன்னா, அதுக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும்னு சொன்ன உடனே, இதுக்கு நியாயம் கிடைக்காதா? இதெல்லாம் நியாயமா நடந்துக்க மாட்டீங்களா? ஏதோ சொல்லும்போது, கலைஞர் அவர்கள் எனக்கு சொல்லவே இதெல்லாம் வாய் கூசுது. பட் ஆனா, அ இவங்க காலங்காலமா இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜெனரலா சொல்லுவாங்க, "அம்மா எவ்வழி, பொண்ணு அவ்வழி. நூல போல சேலை" அப்படின்னு காலங்காலமா பொண்ணுங்க மட்டம் தட்டியே ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப தாத்தா போல பேரன் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல இவங்களோட குடும்ப அரசியல் இத தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அவரு என்ன கேட்டாரு அப்படின்னு சொன்னா, நியாயம் வேணுமா உனக்கு? அப்போ வந்து மைக் வந்து இப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு தனியா, இந்த சைட் தனியா மைக் இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி தனித்தனியா மைக் இருக்குன்னும்போது, அப்ப அப்படி கிடையாது. ஒரே மைக் தான் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட் பார்ட்டி, இந்த சைடு ரூலிங் பார்ட்டி பேசுவாங்கன்னா, மைக்க மூடிட்டு கலைஞர் அவர்கள் கேட்டிருக்காங்க, "உனக்கு என்ன நியாயம் வேணுமா? நியாயம் வேணும்னா போடி போய் ஜெய்சங்கர் கிட்டயோ, சோபன் பாபு கிட்டயோ கேளு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிஎம்மா சட்டசபையில ஒரு பொண்ண பார்த்து அவ்ளோ பெரிய ஒரு தரக்குறைவான வார்த்தைகள அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதுதான் அதுக்கப்புறம் அந்த முட்டல், மோதல் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறமா அந்த சைடு ஏடிஎம்கே இதுக்கு ஆட்சி பண்ணிருக்கு. அப்பல்லாம் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அப்ப இருந்திருக்காங்க. பக்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து அப்ப ஏடிஎம்கே சைடுல ஆளுங்க பண்ணவும் செய்யவும், அப்ப நடந்த தள்ளுமுள்ளுல அ மைக் ஒருத்தவங்க அப்ப ஏதோ ஒண்ணு மைக் கூட அப்ப இது அது என்ன சபாநாயகர் கிட்ட அப்ப ஒரு வெயிட் மாரி வச்சிருப்பாங்க போல. அந்த வெயிட் மாரி வெயிட் மிஷின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வெயிட்டா இருக்கும். அத தூக்கி அடிக்க போக, அது அம்மா
மேல வந்து தலையில பட்டுருக்கும்போது பக்கத்துல இருந்த யாரோ மினிஸ்டர்ஸோ, எம்எல்ஏஸோ தான் ஏடிஎம்கே ஆளுங்க அத புடிச்சதுனால அம்மாக்கு தலையில அடிபடாம பட்டுச்சு. அதே மாரி ஏடிஎம்கே சைட்ல இருந்து இவங்க எதையாச்சும் தூக்கி போட, மைக் எதையாச்சும் தூக்கி போட, அப்போ அது கலைஞரோட கண்ணாடி மேல பட்டு கண்ணாடி உடைஞ்சிருக்கு போல. அவரோட மூக்கு கண்ணாடி. அப்போ அங்க இருந்த சபரீசனும் வேற யாரோ ஒருத்தங்க டிஎம்கே சைட்ல இருந்தா சொல்லி, "என்ன கலைஞர்தே வந்து கண்ணாடி உடைச்சுட்டாங்களே!" அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளுமுள்ளி ஆக போய் தான் அவர் துரு துரைமுருகன்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு அப்பயுமே துச்சாதன துரைமுருகன்னு ஒரு பேர் கூட வந்திருக்கு. ஏன்னா, அப்படி போகும்போது அம்மாவோடது அந்த சாரி இது பண்ணா அவங்க அந்த பின்னு போட்டிருக்கவும், அது வந்துச்சு அப்படின்னு இவ்ளோ தள்ளுமுள்ளு அன்னைக்கு சட்டசபையில நடந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு எதிரா. அப்படின்னும்போது, அப்போ வந்து அந்த அம்மாவோட முடியும் நம்மளுக்கு பார்த்து தெரியும். ஓரளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஷைனிங்கா, கொஞ்சம் ஒரு மாரி கர்லி ஹேரா இருக்கும்னா, அது பொய்யோ, உண்மையோ தெரியல அப்படின்ற மாரி அவங்க முடிய புடிச்சு அது ஒரு மாரி ஃபேக் முடியா தான் இருக்கும்னு சொல்லி இழுக்க போய் தான், அந்த முடிய வந்து அது நிஜமான முடியா இருக்கும். அந்த அம்மா முடியெல்லாம் கலைஞ்சு போய், அந்த அம்மா சட்டசபையில விட்டு வெளியில வந்து, அது வந்து மீடியாவுக்கு பேட்டி குடுத்தத நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். சட்டசபையில அம்மாவுக்கு நடந்த அவமானம். நான் இவ்ளோ டீட்டெயிலா இன்னொரு வீடியோ பேசல. மேலோட்டமா தான் பேசியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு அவங்க பேரன், அந்த குடும்பத்த சேர்ந்த இன்னொரு ஆம்பள, இன்னொரு பொண்ண பத்தி பேசும்போது, பாலிடிக்ஸ்ல ஒரு பவர் பொசிஷன்ல இருந்த அம்மாக்கே அன்னைக்கு அந்த நெலைம தான். அன்னைக்கு வெறும் ரூலிங் பார்ட்டியா இருந்த அ கலைஞர் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு லைவ் கிடையாது. சட்டசபையில. என்ன நடந்துச்சுன்னு யார் சொன்னாலுமே சரி, தப்பு தெரியாது. பட் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அங்க வேலை செஞ்ச ஜர்னலிஸ்ட்டோ, அதுல சம்மந்தப்பட்டவங்களோ சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாரி சொல்றாங்கன்னா, இது வந்து எப்பயுமே சட்டசபையில லைவ் நம்மளுக்கு காட்டுறாங்க, காட்டல. ஆனா அவங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னும்போது, அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. பட் ஆனா அந்த ரெக்கார்டு வந்து வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறும்போது, இவங்க, அவங்க, அவங்க, இவங்கன்னு மாறி மாறி வந்ததுல அவங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டாங்கன்னும்போது, ஒரு பீரியடுக்கு மேல அம்மாவே வந்து ஆ அத வந்து இப்படி அம்மா ஆட்சிக்கு வரும்போது கூட இருக்கவங்க இப்படி எழுதலாமா மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க போன ஆட்சிலன்னும்போது, இத பத்தி இதுக்கு மேல எனக்கு பேச இஷ்டம் இல்ல. இத திருப்பி திருப்பி பேசினா எனக்கு தான் அவமானமா இருக்கும். விட்டுடுங்க. அவங்க புத்தி அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அம்மாவே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த விஷயத்த தவிர்த்ததாவும் சொல்லப்படுது. அப்படின்னும்போது இவ்ளோ அப்போ அதனால தான் அந்த அவமானத்துக்கு அப்புறம் தான் அந்த தலையெல்லாம் விரிச்சு போட்டு அம்மா வந்ததுக்கான காரணம் அவங்க முடிய பிடிச்சு இழுத்துருக்காங்க. அவங்க சாரிய பிடிச்சு இழுத்துருக்காங்க. அப்படின்னும்போது அந்த அளவுக்கு அவமானம் இவங்களோடது இந்த குடும்ப அரசியல்ல, வாரிசு அரசியல்ல காலங்காலமா நடக்குதுன்னா, இப்ப அவரோட பேரன் பண்ணது, இவங்க வந்து இதத்தான் காலங்காலமா லேடீஸ்க்கு குடுக்குற மரியாதையா? இவங்க தான் தமிழ்நாட்டு லேடீஸ்களோடது முன்னேற்றத்துக்கும், அவங்களோடது சுயமரியாதைக்கும் குரல் குடுக்க போறாங்களா? அப்படின்னும்போது, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்க வீட்டு லேடீஸ நீங்க எப்படி மதிக்கிறீங்கன்னு தெரியல. இதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இவங்க உதயநிதி ஸ்டாலின் சாரி இவங்க மு.க. ஸ்டாலினோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க ஒரு இன்டர்வியூல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போ கல்யாணம் ஆன புதுசுல, அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் அப்படின்னும்போது, அவங்க ஸ்டாலினோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பெருசா தெரியல. யார் என்ன பேரு? இல்லன்னா வந்து அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க டிஎம்கேல அப்படின்னு தெரியாத பட்சத்துல, ஒரு இடத்துல யாரோ வரும்போது, துரைமுருகனோ யாரோ ஒரு சீஃப் அந்த பார்ட்டி மெம்பர் யாரோ ஐ மீன் கொஞ்சம் சீனியர் பார்ட்டி மெம்பர் யாரோ வரும்போது, இவங்க வந்து அவங்க பேர் சொல்லி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த இடத்துல இருந்த ஸ்டாலின் அவர்களோ, இல்ல வேற யாரோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த அம்மாவ கை நீட்டியும் அடிச்சிருக்காங்க. ஏன்னா, "அவரு எவ்ளோ பெரிய பார்ட்டி மெம்பர் தெரியுமா? அவரு பேர சொல்லி சொல்லிட்ட" அப்படின்னு சொல்லி. இத அந்த அம்மாவே ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி பதிவு பண்ணாங்கன்னா, அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்ட்டி மெம்பர்ஸுக்கும், அந்த சீனியாரிட்டிக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவ்வளோ மதிப்பு குடுப்பாங்க. நான் தெரியாம ஒரு பேர அப்ப சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நானே அடி வாங்கியிருக்கேன். அப்படின்ற அளவுக்கு அவங்க வீட்டு லேடீஸ கை நீட்டுற அளவுக்கு கூட இவங்க நியாயமான பாலிடிக்ஸ் பண்ணவங்களா இருந்தா, அப்போ வந்து நீங்க வெளியில இருக்கிற லேடீஸ இஷ்டத்துக்கு உள்ள இருக்கிற முதல்ல அந்த அம்மாவ அவங்க அடிச்சதே என் பார்வையில தப்பு. அவங்க தெரியாம தப்பு பண்ணியிருக்கலாம். அவங்க பேர சொல்லியிருக்கலாம் அப்படின்னும்போது அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். இல்லப்பா இவங்க சீனியர் நம்ம கட்சியில ரொம்ப நாளா இருக்காங்க. நீ இனிமே அவங்கள இப்படி சொல்லி இது மாரி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். அத விட்டுட்டு டக்குன்னு கை நீட்டினதே முதல் தப்பு. ஏன்னா அவங்க மருமகளா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃப் ரீசென்ட்டா அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நெனைக்கிறேன். ஜெயம் ரவி வச்சு காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் வச்சாங்க. நம்ம அது ஃபுல்லா ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு தாட்ட வச்சிருக்காங்க. நம்ம வீடியோலயுமே அத பத்தின ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கேன். பாசிட்டிவ் ரிவ்யூ தான் போட்டிருந்தேன். இந்த மாரி வந்து அவங்க வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அந்த தாட் புடிச்சவங்களுக்கு இந்த படம் புடிக்கும். புதுசா யோசிக்க வேணாம்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது அப்படிங்கும்போது, ஃபெமினிசம் பேஸ்டா ஸ்போர்ட்டிவா யோசிக்கிற அவங்க ஒய்ஃப் இருக்கிற வீட்ல, அவங்க மாமியாருக்கு இந்த அவமானம் நடந்திருக்கு. நீங்க ஃபெமினிசம் பத்தி பேசுறீங்க. ஆனா உங்க புருஷன் வெளியில பப்ளிக் மீட்டிங்ஸ்ல, அது பொலிட்டிக்கல் மீட்டிங்ல, பாலிடிக்ஸ்ல இல்லாத ஒரு பொண்ண பத்தி பேசுவாரு. அவங்களோட மாமனாரோட அப்பா கலைஞர் வந்து சட்டசபையிலேயே ஒரு பொண்ண அவமானப்படுத்தியிருக்காரு. இத்தனைக்கும் அவங்களும் ஈக்குவலா பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க ஜெயலலிதா அம்மா பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் உங்க குடும்ப அரசியலோட வரலாறோ? இந்த வரலாற நீங்க மாத்தவே மாட்டீங்களோ? காலங்காலமா இதத்தான் பண்ருக்கீங்க.
அப்போ நீங்க வெளியில ஒரு முகம் காட்டுறீங்க, உள்ளுக்கு ஒரு முகமா இருக்கீங்க அப்படின்னு இவ்வளவு நாளா வந்து நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இப்ப டிவிக்கு வந்தோனே உங்களோட வெளிமுகம், உள்முகம் எல்லாம் ஒரே முகம் தான் அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் விஷயத்துல இந்த கேஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கவர்மெண்ட் இது எப்படி எடுத்து கொண்டு போகணும். ஆனா ஆக்சுவலா இதுக்கு ஆக்ஷன் எடுத்தது பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்துல இருக்க கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா, அங்க தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பைரவின்றவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்கன்னா, இங்க நீலாங்கரை வீட்ல அவர அரெஸ்ட் பண்ணி தஞ்சையில இருக்க அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க தான் வந்துட்டு ஆ வந்து வழக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க வண்டியில அப்படிங்கிற மாரி தான் விஷயம் இருக்கு. அதே மாரி 11 மணிக்கு அஃபிஷியலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, 12 மணிக்கு இத ஹைகோர்ட் திறப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல ஜாமீன் வாங்குவாங்களா? இப்ப முன்ஜாமீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் முன்ஜாமீன் வாங்கி எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா அரெஸ்ட் பண்ண வந்தா முன்ஜாமீன காட்டிடலாம். இது காலங்காலமா செந்தில் பாலாஜி அந்த கட்சியில பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாரி எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வீட்ல போய் டைரக்ட்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ ஹைகோர்ட்ல ஜாமீன் அப்ளை பண்றதுன்னு ஒண்ணு இருந்தாலும், கேஸ் பதிவு பண்ணது அங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லும்போது, அங்க இவர கூட்டிட்டு தான் போவாங்க அப்படின்னும்போது, எங்க கேஸ் விசாரிப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனா அங்க தான் கூட்டிட்டு போய் இவர வந்து அந்த வழக்குக்கு வந்து வழக்கு விசாரணை பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கான மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தான் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவர வந்து ஆஜர்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, கிட்டத்தட்ட 6 பிரிவுலயோ இல்ல 9 பிரிவுலயோ இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வரல. அரசல் பரசலா வந்ததுல 6 பிரிவு கீழ வந்து ஐ மீன் 6 டூ 9 சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே விஷயம் தான். பெண்கள் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயம், ஆபாச பேச்சு அப்படிங்கிற விஷயம், பொது அமைதியை கெடுத்தல் அப்படிங்கிற விஷயம், அப்புறம் கலவரத்தை தூண்டுதலுக்கான செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயம், அப்புறம் பெண்கள் சுயமரியாதைக்கான களங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள் அவமதிப்பு அப்படின்னும்போது, இந்த மாரி விஷயங்களுக்கான இந்த மாரி செக்ஷன்ஸ்ல அந்த கேஸ் பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. சோ இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா அந்த வண்டியில. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஏவா வேலு, கே.நேரு எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிங்கிற மாரி விஷயம்னா நீங்க உடனே வந்துருவீங்க. அப்ப இதுல யாராவது ஒரு ஆம்பள வீட்லயாச்சும் அவங்க அக்கா, தங்கச்சிங்க பேசினா கோவம் வரும், வராதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க தலைவர் பேசினது தப்புன்னு கண்டிக்க யாருக்கும் விஷயம் இல்ல. ஆனா வந்து தலைவர அரெஸ்ட் பண்ணா மட்டும் அங்கங்க அதுலயும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும், எத்தனை இடத்துல, எத்தனை சிட்டில ஃபுல்லா நீங்க அரெஸ்ட் பண்ணது நீலாங்கரையில. தமிழ்நாட்டுல இது விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க திமுக தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் புரொட்டஸ்ட்ல, அங்கெல்லாம் ஆரவாரம், அங்கெல்லாம் கலவரம், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்றது அப்படின்னா, பேசும்போது இஷ்டத்துக்கு பேசிருவீங்க. அதுக்கான ரியாக்ஷன் வந்தா மட்டும் எப்படி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியே வச்சிருக்கணும்போது, பேசும்போது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இது பிளான் பண்ணி பண்ணதுதான் திமுக. இப்போ இது டிவிகேக்கு பிளஸ்ஸா போகுமா, மைனஸா போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பட்ஜெட் வந்து 5ஆம் தேதி பட்ஜெட். சோ இங்க நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இங்க மிட் நைட்ல பேசிட்டு இருக்கேன். மண்டே மிட் நைட்ன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட டியூஸ்டே ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னும்போது, உங்களுக்கு அங்க டியூஸ்டே ஈவினிங் ஐ மீன் ஆஃப்டர் 1 டூ 2க்கு உங்களுக்கு இந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்டர்நூன் வரும் அப்படின்னு சொல்லும்போது, வெட்னஸ்டே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. டிவிகே ஆட்சியில முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களா ஆ ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கணும். இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜாமீன் குடுக்கப்பட்டது அப்படின்னா அவர் வெளில வந்துருவாரு. ஒருவேளை ஜாமீன் மறுக்கப்பட்டது அப்படின்னா, இது எப்படி போகும் அப்படின்றது தெரியாது. எந்த போலீஸ் கஸ்டடியில வைப்பாங்களா, ஜுடிஷியல் கஸ்டடியில வைப்பாங்களா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஜெனரலா இந்த மாரி பெரிய தலைவர்கள அரெஸ்ட் பண்ணும்போது நைட்ல தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மிட் நைட்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல அது கலவரமா ஆகும். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இம்மீடியட்டா டியூஸ்டே மார்னிங் போய் அஃபிஷியலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இவங்க ஜாமீனும் வாங்கி வைக்கல. சோ ஐ மீன் இவங்களுக்கு தெரியாதே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அதனால எப்படி வாங்கி வைப்பாங்க? வழக்கு பதிவு பண்ணா முன்ஜாமீன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க வந்து டைரக்ட்டா போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி எத நோக்கி போகும்னு எனக்கு தெரியல. ஆனா இத வச்சு ஒரு சிம்பத்தியா கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவ இவங்க டிஎம்கே கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்த்ததுமே இதுதான். டிவிகே கவர்மெண்ட்ட செயல்பட விடாம ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணீங்களா, வந்து நாங்க அத பெருசா ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, மார்க்கண்டேயன அரெஸ்ட் பண்ணாங்க. அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இஷ்டத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பக்கம், நக்கீரன் கோபால் ஒரு பக்கம், அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசினாலுமே, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து கண்டும் காணாம தான் விட்டுட்டாங்க. அதுவும் இவங்க போய் பேசினது தமிழ்நாட்டுல பேசல. தஞ்சையில போய் பேசினாங்க. தமிழ்நாட்டுல பேசினா விர்ச்சுவல் வாரியர்ஸும் மத்தவங்களும் சும்மா விடமாட்டாங்க. தமிழ்நாட்டு ஜனங்களும் சும்மா விடமாட்டாங்க. அப்படின்ற பயத்துல தஞ்சையில போய் பேசினாங்கல்ல. அதனால இப்ப தஞ்சை போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப வந்து கோர்ட்ல வந்து மத்தியானம் ஒரு 2:15 மணி வாக்குல வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்படும்னு சொல்லுது. விசாரணைக்கு வந்தப்புறம் ஜாமீன் கொடுக்கப்படுமா, மறுக்கப்படுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மறுநாள் பட்ஜெட் இருக்கு. டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனா ஃபர்ஸ்ட் பட்ஜெட். சோ இப்ப இத வந்து குட்டிய குழப்பறதுக்கு தான், டைவர்ட் பண்றதுக்கு தான், காவேரி விஷயத்த டைவர்ட் பண்றதுக்கும், பட்ஜெட் விஷயத்துல எதிர்க்கட்சி தலைவர் உள்ள இல்லாம இருக்கிறதுக்கும் வந்துட்டு இவங்க வந்து டிவிக்கு இத பண்றாங்க அப்படின்னா,
அப்போ அவங்க இது பண்றது சரி அந்த ஆங்கிள்க்கே வச்சுக்கலாம். அப்போ பட்ஜெட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தானே நீங்க காவேரி விஷயத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண தஞ்சாவூர் போய் இப்படி பிளான் பண்ணி பேசுனீங்க. அப்போ அவங்க அரெஸ்ட் பண்ண நம்ம ட்ரிகர் பண்ணா, அவங்க அரெஸ்ட் பண்ணா அந்த லெவலுக்கு போனா, அரெஸ்ட் பண்ணலன்னா நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். அரெஸ்ட் பண்ணா அதையும் பாலிடிக்ஸ் ஆக்கிடலாம். அப்படி நீங்க பிளான் பண்ணி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன ஒரு கேவலமான அரசியல். அப்ப நாட்டுக்கு நல்லது பண்ணோங்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல. காவேரி தண்ணி வரணும் வர வேணாங்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல. வெறுமனே விஜய விமர்சனம் பண்ணணும். விஜய் வந்து எந்த அளவுக்கு பர்சனலா வந்துட்டு அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயோட சேர்த்து இவங்க த்ரிஷாவையும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு பர்சனலா பேசுறதுக்கான தகுதி யாருக்குமே இல்ல அப்படின்ற இடத்துல ஜனங்க அதையுமே புரிஞ்சுகிட்டு தான் வந்து அத பத்தியும் நெறைய இடங்கள்ல பேசுறாங்க. அப்படி பர்சனல் பேசணும்னா உதயநிதி அவர்கள்தும் பர்சனல் பேசலாம். ஓகேவா? கருணாநிதி அவர்கள்தும் பர்சனல் பேசலாம். ஸ்டாலின் அவர்கள்தும் பர்சனல் பேசலாம்னு எல்லார் வீட்லயுமே எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லும்போது, அவரது வந்து ஆல்ரெடி அவர் சினி ஃபீல்ட்ல இருந்ததுனால, அவருக்கான விஷயங்கள் கொஞ்சம் அரசல் புரசலா வெளில வரதே காரணமாச்சு. நீங்க அத அரசியல் ஆக்குவீங்க அப்படின்னா, அப்ப நாட்டுக்கு நல்லது செய்யறதுல உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுல எந்த அக்கறையும் கிடையாது. அப்படின்னும்போது, நீங்க பப்ளிசிட்டி இப்ப அட்டென்ஷன் சீக் பண்ணணும். டிஎம்கே வந்து ஜனங்க திரும்பி பார்க்கணும். டிஎம்கே மேல ஒரு சிம்பத்தி வரணும். டிவிகே மேல ஒரு கோவம் வரணும். ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. நீங்க ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணணும். அப்புறம் பட்ஜெட் வர நேரத்துல இது கரெக்ட்டா பண்ணா, இது கரெக்ட்டா போய் ஜனங்களுக்கு ரீச் ஆகும். அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தானே சார் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. நீங்க பண்றத பண்ணுங்க. ஆனா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு புரியாம இது இருக்க போறதில்ல. இது திருப்பியுமே ஸ்டார்ட்டிங் உங்க சைட் சிம்பத்தி வரா மாரி வந்தாலுமே, திருப்பி இது டிவிகேக்கு ஃபேவரா தான் போது அப்படின்னும்போது, ஏன்னா நீங்க பேசுனது ஒரு பொண்ண பத்தி பேசியிருக்கீங்க. அந்த பொண்ணோட பெர்சனல் பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பிளஸ் அவங்க பாலிடிக்ஸ்லயும் கிடையாது. நீங்க பாலிடிக்ஸ்க்குள்ள பேசுறதுக்கு தான் புரொடெஸ்ட் பண்றதுக்கு தான் தஞ்சைக்கு போனீங்க. பாலிடிக்ஸ்லயே இல்லாத ஒரு பொண்ண விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எல்லா பொண்ணுங்களுமே இதுக்கு அகைன்ஸ்டா தான் நிப்பாங்க. அவர் பேசினது அவ்ளோ தரக்குறைவான பேச்சு. நியாயமா பார்த்தா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நான் சொன்ன மாரி அவங்க ஒய்ஃபோ, அவங்க அத்தையோ, அவங்க கூட இருக்கிற மத்த லேடீஸும் அவங்க அம்மாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ன்னும்போது, நீங்கலாம் கண்டனம் தெரிவிக்காம உங்க வீட்ல இருக்க ஆம்பளைங்க என்ன வேணா பேசலாம். அரசியலுக்காக அது அவங்களோட அரசியல். நம்ம ஏன் தலையிடணும்னு நீங்க தள்ளி தள்ளி போக போக தான், இந்த மாரி இஷ்டத்துக்கு தாத்தா காலத்துல ஆரம்பிச்சது இப்ப பேரங்காலம் வரைக்கும் கன்டின்யூ ஆகும்னா, என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு உங்கள வேணான்னு சொன்னது தான் இந்த வாட்டி தமிழ்நாட்டு எலக்ஷனோட ரிசல்ட் அப்டின்னா, இன்னும் நீங்க திருந்த போறது இல்லையா? வாய்ப்பில்ல ராஜா அப்படிங்கிற மாரி இதத்தான் கன்டின்யூ பண்ண போறீங்கன்னா, இன்னும் போக போக எதிர்க்கட்சியா இருக்கறதுக்கான தகுதிய கூட தமிழ்நாட்டு ஜனங்க உங்களுக்கு குடுக்க போறதில்லன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல. பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. இத பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அ மோஸ்ட்லி இப்ப வந்து டிவிகே ஃபேன்ஸோ, இல்ல விஜய் ஃபேன்ஸோ இத பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். டிஎம்கே ஃபேன்ஸாவே பார்த்தாலுமே, குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு ஒரு பொண்ணு அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உங்க மனசாட்சிக்கு தோணுச்சுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு லைக்க போடுங்க. இல்ல த்ரிஷா தானே, யார் வேணா பேசலாம், ஆக்ட்ரஸ் தானே அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அம்மாவ கலைஞர் பேசினது சரியான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப காலங்காலமா இவங்க இப்படி ஒரு கேவலம் கெட்ட ஒரு அரசியல தான் கையில வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு எதிரா டிவிகே ஒரு ஒரு ஜென்ஸா விஜய் வந்ததையும் பொறுத்துக்க முடியல. அன்னைக்கு கலைஞருக்கு ஆம், எம்ஜிஆர் கூட அவர் அரசியல் பண்ணது கூட ஓரளவுக்கு நாகரீகமான இருந்தது. கலைஞர் விஸ் எம்ஜிஆர்ன்னு. ஆனா கலைஞர் விஸ் அம்மான்னு வரும்போது தான் அது ஒரு அக்ரஸிவான அரசியலா மாறுச்சுன்னா, ஒரு லேடி வந்து அந்த பவருக்கு ஈக்குவல் பவருக்கு வந்தத பொறுக்க முடியாம கலைஞர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது. திருப்பி திருப்பி எனக்கு அத சொல்ல இஷ்டம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து உங்களுக்கு என்ன அந்த ஒரு பதவி வெறி அப்படிங்கிறது உங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கா? உங்க குடும்பத்துல ஊறி போயிருக்கா? காலங்காலமா ஊறி போயிருக்கா? அப்படின்னும்போது, ஆமா. அது ஊறி போனதுனால தான் உங்களால இந்த தோல்விய ஒத்துக்க முடியல. நீங்க அரசியல்ல நியாயமா பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியா இருந்தாலும் நம்மளோட மனப்பான்மை மக்களுக்கு சேவை செய்யறது தானேன்றதோட மனப்பக்குவத்தோட நீங்க மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. நீங்க மூவ் ஆனும் பண்ணல, மனசும் திருந்தல. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ, இல்ல தப்பா பேசிட்டோன்ற ஒரு சின்ன ரியலைசேஷன் கூட உதயநிதி முகத்துல தெரியல. அவர் அந்த போலீஸ் வேன்லருந்து வெளில கை காட்டும்போது தான் நாங்க எதிர்பார்த்தது இதுதான். சூப்பரா இது நடந்துச்சு. இப்ப டிவிகேக்கு அகைன்ஸ்டா தமிழ்நாட்ட எப்படி திருப்புறோம் பாருங்க. அப்படிங்கிற பிளான் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னா, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். அகைன் நான் சொன்ன மாரி பட்ஜெட் வர டைம்ல இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது எப்படி அவங்க ஃபேஸ் ஏன்னா இந்த அரெஸ்ட்ட நானும் எதிர்பார்க்கிறேன். நேத்து நான் வீடியோ போட்டிருந்தாலுமே, இது இந்த அளவுக்கு பேசியிருக்கிறதுன்னு பார்த்தா நியாயமா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அரெஸ்ட் பண்ணா பெரிய பிரச்சனையாகும். இல்ல தமிழ்நாட்டுக்கு இது ஒரு கலவரமாவோ, போராட்டமாவோ மாறுச்சு அப்படின்னு சொன்னா, ஆ இது வேற வகையில போகும். பிளஸ் பட்ஜெட் வேற வரப்போகுதுன்னு ஹெசிடேட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது வேற யாரோ பேசியிருந்தா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர்ன்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நான் பேசலாம்னு தான் நேத்து நெனச்சேன் வீடியோல. பட் ஆனா டபால்னு இவங்க இந்த ஒரு டெசிஷன் எடுத்ததுல, எனக்கு ஒரு வகையில இது வந்து இந்த மாரி யார் பேசினாலும் அது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும், இல்ல யார் பேசினாலும் பொண்ணுங்கள தப்பா பேசினா இதுதான் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் நாங்க குடுப்போம் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் எடுத்த வகையில பாசிட்டிவான வகையில தான் நான் இத பார்க்குறேன்.
கேஸ் பதிவு பண்ணி அது 3 மாசம் போய் 6 மாசம் போய் அந்த என்னது சுடு கஞ்சி ஆறுன கஞ்சி ஆச்சு 6 மாசம் ஆறுன அப்புறம் அப்படின்லாம் இல்லாம பேசினா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். இது துபாய்ல பண்றாங்கல்ல. பொண்ணுங்களுக்கு எதிரா ஒரு விஷயம் பண்ண உடனே ஆக்ஷன்னா அந்த அந்த ஹெசிடேஷன் இன்னும் அவங்களுக்கு இருக்கு. அந்த பயம் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே அது வரணும்னா, அது எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா என்ன? த்ரிஷாவா இருந்தா என்ன? யாரா இருந்தா என்ன? அன்னைக்கு கலைஞருமே அத பேசினப்போ ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கணும். பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த அவேர்னஸ், இப்போ ஜென்சி கிட்ஸ்க்கு இருக்கிற இந்த அவேர்னஸ், இப்போ பாலிடிக்ஸ் மேல இருக்கிற இந்த அவேர்னஸ் அன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லாதனால, சட்டசபையில என்ன நடந்ததுன்னு முழுசா புரியாததுனால, அம்மாக்கான நியாயம் கிடைக்கல அப்படின்னும்போது, அவங்க அதோட நான் சிஎம்மா தான் வந்து சட்டசபையில உட்காருவேன்னு அவங்க சேலஞ்ச் பண்ணி அவங்க வின் பண்ணாங்க. பட் ஆனா அவங்களுக்கு நடந்தது அவமானம் அவமானம் தானே. இவங்க அதுக்கான கலைஞர் ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாரா? அந்த குடும்பம் ஏதாவது ஒரு இடத்துல கலைஞருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்குமா? அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இப்பயாவது உதயநிதிக்கு யாராவது பண்ணியிருக்கணும்ல, பண்ணலல்ல அப்படின்னும்போது, எப்பதான் நீங்க திருந்துவீங்க? இந்த மாரி அரசியல் பண்றதுக்கு நீங்க வீட்ல அதுக்கு மு.க. ஸ்டாலின் மாரி தோத்துட்டு வீட்ல உட்கார்ந்தா கூட ஜனங்க எதுவும் மதிச்சிருப்பாங்க. நல்ல தலைவர் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு. நீங்க பதவியில இருந்துகிட்டு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இப்படி பேசினதுக்கு உங்க இமேஜ் டோட்டல் டேமேஜ். அதுவும் பொண்ணுங்களுக்கு நடுவுல, யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சமாவது மனசாட்சியோட கமெண்ட்ஸ் யாராவது இதுக்கு பண்ற டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்றதா இருந்தா, கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.